வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடாய் பிந்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல புலாவோடையும் சப்பாத்தியோட ரொட்டி வெரைட்டிஸோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் பிந்தி செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதாவது இந்த சைஸில் கட் பண்ண 1.5 கப் அளவுள்ள தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். அதுலேயே ஒரு 7 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுள்ள வெண்டைக்காய், அதாவது இந்த சைஸில் கட் பண்ண 2 கப் அளவுள்ள வெண்டைக்காய் நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே இந்த எண்ணெயிலேயே அந்த வழுவழுப்பும் போகணும். இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வெண்டைக்காவை வேக வச்சுக்கணும். ஏன்னா கிரேவியில் வேக வைக்கிற டைம் கம்மி. கடாய் பிந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேனில் வணக்கிட்டு செய்கிற டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ கொஞ்சம் க்ரன்ச்சியான டேஸ்ட்லேயே எடுத்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா வேகணும்னா வேக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ண வெங்காயம் 3/4 கப்புக்கும் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சிவப்பு கலர் குடைமிளகாய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி உள்ள ஸ்டேஜில் வதக்கிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி டெக்ஸ்சர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடுங்க. இப்போ நம்ம இதை வந்து அதே பிளேட்லேயே வெண்டைக்காய் வச்ச பிளேட்லேயே எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கைகளால் தேய்ச்சிட்டு அதை போட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதாவது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிதமான தீயிலே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது 3யுமே போட்டுட்டு குறைந்த தீயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை இந்த மாதிரி போனதுக்கப்புறமா அரைச்ச அந்த தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மசாலாவையும் நல்லா அலம்பி இதிலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வரணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட்டுருங்க. உப்பு வந்து திக்கானதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக போட முடியும். இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது பியூரி அப்படிங்கிறனால தக்காளி பியூரினா தளன்னு வெளியில் வரும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில மட்டும் திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த சீரகப்பொடி, அதாவது சீரகத்தை சட்டியில் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடியாக போட்டுக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி திக்காகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட திக்காகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத நல்லா திக்காக இருக்கிற தயிராக சேர்த்துட்டு இந்த கிரேவிலேயே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கலந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு ஒரு மிதமான தீயிலே ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக கிரேவி கிடைக்கும். அந்த கிரேவியை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் வந்து இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுங்கிறனால ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலேயே நல்லா மசாலா கொதித்து வர அளவுக்கு வச்சுக்கலாம். காய்கறிகள் எண்ணெயில் வதங்குறதோட சரி, இந்த கிரேவியில் வேகிற டைம் வந்து ரொம்ப கம்மி.
கம்மி, அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டு கலந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான கடாய் பிந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரிச்சாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த கடாய் பிந்தியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.